ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு லூனா அகாடமி. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, நான்மணிக் கடிகை. இது 14 கீழ்க்கணக்கு நூல்கள்ல வர 2வது டாபிக் நான்மணிக் கடிகை. நான்மணிக் கடிகையோட ஆசிரியர் யாருன்னா, விளம்பி நாகனார். விளம்பி நாகனார் இவருக்கு இந்த பேர் வர காரணம் என்னன்னா, இவரோட ஊர் பேர் வந்து விளம்பி. இவரோட இயற்பெயர் வந்து நாகனார். 2யும் சேர்த்து விளம்பி நாகனார் அப்படின்னு சேர்த்து வச்சுக்கிட்டார். இவரோட காலம் வந்து கடைச்சங்க காலம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறம் கடிகை என்றால் அணிகலன் என்று பொருள். கடிகை அப்படின்னா அணிகலன் அப்படின்னு பொருள் இருக்கு. துண்டு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. கடிகை அப்படிங்கிறதுக்கு மொத்தமா 4 பொருள். அணிகலன், துண்டு, அப்புறம் கட்டுவடம், ஆபரணம் இது எல்லாமே கடிகை அப்படிங்கிற ஒரு சொல்ல குறிக்கும். விளம்பி நாகனார் வந்து வைணவர். அதாவது திருமால கும்பிடுறவரு. நான்மணிக்கடிகைல மொத்தம் 104 பாட்டு இருக்கு. ஒவ்வொரு பாட்டுலயும் 4 மணியான அறக்கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளது. அதனால இது நான்மணிக்கடிகை அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இதுலருந்து ஒரு பாட்டு நம்ம இப்ப பார்க்க போறோம். "மனைக்கு விளக்க மடவாள்" அப்படிங்கிறது இந்த பாட்டு வந்து விளம்பி நாகனார் நான்மணிக்கடிகையில எழுதியிருக்காரு. "யார் அறிவார் நல்லாள் பெருக்கம் கூடி" அப்படிங்கிற ஒரு பாட்டு நான்மணிக்கடிகையில இருக்கு. இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு. நல்லா படிச்சுக்கோங்க. ஜி.யு. போப் வந்து பார்த்தீங்கன்னா, நான்மணிக்கடிகையில இருக்கிற 7வது பாட்டையும், 100வது பாட்டையும் இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்திருக்காரு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஜி.யு. போப் திருக்குறளையும் மொழிபெயர்த்திருக்காரு. நாலடியாரையும் மொழிபெயர்த்திருக்காரு. நான்மணிக்கடிகையில இருக்கிற 2 பாட்ட மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்தது ஒரு பாட்டு பார்க்கலாம். "மனைக்கு விளக்கம் மடவாள், மடவாளுக்கு விளக்கம் புதல்வர், மனக்கிணைய காதல் புதல்வர்க்கு கல்வியே, கல்விக்கும் ஓதின் புகழ்ச்சால் உணர்வு." இந்த பாட்டு ரொம்ப முக்கியமானது. மனைக்கு விளக்கம் அப்டின்ட்டு டேஷ்ன்னு குடுத்துருவாங்க. அந்த இடத்துல 4 ஆப்ஷன் குடுத்துருவாங்க. அந்த ஆப்ஷன் வந்து மடவாள் அப்டின்னு நம்ம சூஸ் பண்ணி கரெக்ட்டா எழுதுற மாரி இருக்கும். இந்த பாட்டுலருந்து கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. எல்லா பாட்டையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.